பெரியவா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோமா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா. உன் பேர் என்னம்மா? ருக்மிணி. அழகான பேர். எந்த காலேஜ்லயாக்கும் நீ படிச்சது? ஆர்ட்ஸ் காலேஜ்ல. எந்த வருஷம்? 74. பின்னையே மேல எம்ஏ படிக்கலை? அது வந்து அது அந்த காலேஜிല് அவ படிக்கிற சப்ஜெக்ட்ல எம்ஏ கிடையாது. வெளியூருக்கு விடுறதுக்கு மனசு வரல விசு. ஒரே ஒரு பொண்ணல்லவா. கரெக்ட் வைத்தி, கரெக்ட். ஏமா அப்படின்னா நீ டே ஸ்காலரா இருந்துதான் படிச்சிருக்கணும். ஏன்னா ஹாஸ்டல்ல விடுறதுக்கு வைத்திக்கு மனசு வந்திருக்காது இல்லையா மணி? சார். ஆமா, அப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணே நம்ம ஆத்துக்கு அனுப்ப மனசு வருமோ? பாலுவுக்கு அவனுக்கு என்னடா பொண்ணோட ஏதாவது பேச வேண்டியிருந்தா? அந்த மாதிரி கெட்ட பழக்கமெல்லாம் என் பையனுக்கு கிடையாது. ஆனாலும் நம்ம முன்னாடியே ஏதாவது பேச வந்திருந்தா பேசலாமே. பேசுறதுக்கு என்னடா இருக்கு? ஏடா ராஸ்கல், என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பிள்ளைய நான் அப்படியே வளர்த்திருக்கேன். இந்த மாதிரி பெரியவாளோட வந்து பொண்ணை பாக்குறது சரி. ஆனா கல்யாணத்துக்கு முந்தைய பொண்ணோட தனியா பேசணுங்கிறது, கல்யாணத்துக்கு முந்தைய பொண்ணை அழிச்சு வெளியில போகணுங்கிறது, இதெல்லாம் அசிங்கம்டா, அசிங்கம். பொண்ணுக்கு பேச தெரியும், நாம எல்லாரும் கேட்டாச்சு. கைகால ஊனம் இல்லாம நன்னா இருக்கா, நடந்தே காட்டி விட்டா. பாக்கி விஷயங்களை நானும் வைத்தியம் தானே பேசிக்கணும். அப்பா பாலு, ஏதாவது கேட்டுக்கோ. வேணப்பா. பாத்தியா வைத்தி எப்படி இருக்கா என் பிள்ளைன்னு? உன்ன மாதிரி முட்டாள் இல்ல அவன். ஐயோ, பாலுதான் என்கிட்ட வந்து சொல்லியாச்சு பொண்ணோட பேசணும், அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். உன்னோட சேர்ந்து அவனும் முட்டாளாயிட்டான். என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோ.